Hello friends, இன்னைக்கு H5P dictation game எப்படி create பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு உங்க browser open பண்ணி h5p.org டைப் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட் login பண்ணிக்கோங்க. My accountல click பண்ணி try out H5P அந்த rose color box-ஐ click பண்ணுங்க. அடுத்து content list வரும். அதுல dictation அப்படிங்கற game இருக்கும். அதை click பண்ணுங்க. Then அந்த dictation game page வந்து open ஆயிடும். இதுக்கு நமக்கு தேவையானது வாய்ஸ் வேணும், ஆடியோ ஃபைல் வேணும். நீங்கள் வந்து சென்டென்ஸாக வந்து ஃபஸ்ட் இப்போ நான் போட்டிருக்கிறேன். ஒரே சென்டென்ஸை 2 டைப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து நார்மல் ஸ்பீடு, இன்னொன்று ஸ்லோ ஸ்பீட். 2 டைப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைட்டில் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் அதுலேயே இருக்குது, அது இருந்தால் ஓகே, இல்லை நீங்கள் டைப் பண்ணுறதுனால ஓகே. நெக்ஸ்ட்டு சவுண்ட் ட்ராக்குன்னு இருக்கும், அதை ஆடு கொடுத்து ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணி சவுண்டு கிளிக் பண்ணுங்கள், அப்லோட் ஆகிடும். இது வந்து நார்மல் சவுண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது, நார்மல் ஸ்பீடு. அடுத்தது ஸ்லோ ஸ்பீடு இருக்கும் பாருங்கள், அங்கேயும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன், அப்லோடு ஃபைல் கொடுக்குறேன். இங்கே கீழே வந்து ரெக்கார்டரும் இருக்கும், ஃபைல்ஸும் இருக்கும். நீங்கள் இதிலேயே கூட டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஃபைலையும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்கள். அடுத்தது 2 ஃபைலும் நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு கீழே டெக்ஸ்ட்னு இருக்கும். அதாவது அவங்க அந்த ஆடியோவை கேட்டு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணணும், டிக்டேஷனை வந்து எழுதணும். ஸோ அது என்ன சென்டென்ஸ் அவங்க கரெக்டாக எழுதணுமோ அதை வந்து நாம் இங்கே கரெக்டாக டைப் பண்ணி வச்சிடணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். மார்க் இவ்வளோ வந்துச்சுன்னா இந்த கமெண்ட் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஆட் ரேஞ்ச் இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஆட் ரேஞ்சு கொடுத்திங்கன்னா 2-3 காலம் வந்து கீழே வந்துடும். நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது அது வந்து 0 to 50, 50 to 100 அந்த மாதிரி பிரிஞ்சுக்கும். இல்லை ஆட் ரேஞ்ச் கொடுத்திங்கன்னா 3 காலம் வந்ததுன்னா அது 3க்கு ஏற்ற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். பண்ணதுக்கப்புறம் அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா என்ன கமெண்ட் வரணும் அப்படின்னு போடணும். நம்ம ட்ரை அகெயின், குட், கீப் கோயிங், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே உள்ளதில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்கும். ரீட்ரை பண்ணுறதுக்கு, பங்க்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மேலே செகண்ட் இருக்கும், ஆட் சென்டென்ஸ் இருக்கும். ஆட் சென்டென்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கான சவுண்ட் ட்ராக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க ஆடியோ ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஸ்பீடில் ஒரு ஃபைல், ஸ்லோ ஸ்பீடில் ஒரு ஃபைல். ஸோ பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ் வந்து என்னவோ அதை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுறோம். நாம் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் நாம் டைப் பண்ணாதான் அவங்க விளையாடுறவங்க வந்து செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நாம் கொஞ்சம் கவனமாக இங்கே டைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு நம்ம கொடுத்த செட்டிங்ஸே எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாமே ஓகே அப்படின்னா கீழே சேவ் கொடுக்க போகிறோம். ஸோ சேவ் கொடுத்தோடனே நம்மளுக்கு கேம் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த கேமுக்கு டெமோ 1 டைட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டைட்டிலில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் 2 ஆடியோ ஃபைல் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ஸ்பீடில் வரும். ஸோ அதில் உங்களுக்கு கேட்க வந்து புரியல அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கும் செகண்டு, அது வந்து ஸ்லோ ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கேட்டுட்டு அடுத்தவங்க பக்கத்தில் உள்ள பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணோம். அந்த சென்டென்ஸை டைப் பண்ணிவிட்டு கீழே செக் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரைட்டாக ராங்காக, எவ்வளோ %, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்றத காமிச்சிடும். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.